எக்ஸ்பிரஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். நேயர்களே, ஒரு உலக புகழ்பெற்ற ஹிஸ்டாரியன், அதாவது சரித்திர ஆசிரியர் ஜெஸ்லோவ் பெலிகன் என்று பெயர், அவர் சொல்லியிருக்கிறாரு, யார் நம்பினாலும் சரி, யார் என்ன நினைத்தாலும் சரி, 20 நூற்றாண்டுகளாக சரித்திரத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்க ஒரே நபர் யார் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்துவானவர் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு அவர் இந்த உலகத்தில் சரித்திரத்தை வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, அவர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஏன்னா அவரை வைத்துத்தான் மனுக்குலத்தின் கேலண்டரே ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சரித்திர நாயகன் என்பதை யாருமே மறுக்கவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட சரித்திர நாயகனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக 700-1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் தோன்றின அந்த சமயத்தில் முதலாம் மனிதர்கள் உலகத்தில் ஆதாம் உருவாக்கப்பட்டு வந்த அந்த காலத்திலிருந்தே எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருந்திருக்குது. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உலக ரட்சகராக பிறக்க போறார் என்று. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம திருமறையில் உள்ள அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்முடன் கலந்துரையாடலுக்காக திரு வெங்கடேசன் கோயவையிலிருந்து வந்திருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கம். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து அந்த பார்வையாளர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பினுடைய நற்செய்தியினுடைய அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசுகிறப்ப 2 பேர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்வது உண்டு. சிமியோன் ஒருத்தர், அந்த அன்னாள் என்ற அந்த விதவை, 84 வயதுள்ள விதவை. இப்போ இவங்க 2 பேருமே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையை 8ஆம் நாள் அந்த குழந்தையை தூக்கி இருக்கப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிமியோன் சொல்றாரு, ஆயத்தம் பண்ணின அந்த ரட்சணத்தை கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த விதவையும் இஸ்ரவேலில் ரட்சிப்பு காத்திருந்தவங்களுக்காக வேண்டி அவர்களுக்கு பேசுறாங்க. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை வந்தோம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வயதில் அவர் அந்த பண்டிகை நாளில் தாகமாக இருக்கிறவங்க இடத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் மெய்யாகவே குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசியானவர்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த பரிசைகளையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, எப்படி ஆசிரியத்திலிருந்து கல்லில் வர முடியும், வேதத்தில் பெத்லகேமிலிருந்து வருவார் தானே போட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பெத்லகேமில் தான் பிறந்தார், அதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைய பேர் அந்த காலத்தில் நம்பவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்ம சும்மா சொல்லுவோம், நம்மளே கூட ஆமாம்மா தீர்க்க தரிசனமே சொல்லியிருக்காங்க, தீர்க்க தரிசனம் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய ஒரு முறையாக நம்ம பார்த்துருப்போமான்றது தெரியல. அதனால இன்னைக்கு அதை பற்றி பேசுறது நல்லது இல்லையா? அதாவது இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னா நம்ம பொதுவாக நமக்கு தெரியும், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியும் உண்டாவதாக. இதுதான் தேவதூதர்கள் கொடுத்த ஒரு நற்செய்தி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது குறிப்பிட்ட ஜாதியினருக்கோ குறிப்பிட்ட இனத்தினருக்கோ ஆன ஒரு பண்டிகை அல்ல இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது. இது எல்லா ஜனத்துக்குமான ஒரு நற்செய்தி கொடுக்கக்கூடிய, ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பினுடைய திட்டம் அப்படிங்கிறதான் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற இந்த வார்த்தையிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், கிரைஸ்ட் மாஸ் அப்படிங்கிற அந்த லத்தீன் வார்த்தை, அந்த வார்த்தை தான் கிறிஸ்து, மாஸுங்கிறது ஆராதனை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் கொண்டிருக்கிறது. இது கிறிஸ்துவுக்கான ஆராதனை அல்லது கிறிஸ்துவை நினைவு கூறுதலுக்கான தினம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நிறைய நேரத்தில் கிறிஸ்மஸ் இது வேதாகமத்தில் இருக்கிறதா, வேதாகமத்தில் இந்த கொண்டாட்டத்தை பற்றி சொல்லுகிறதா, இல்லது இந்த நாளை குறித்து ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் வேதாகமம் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கிறார் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை. அப்படியானால் ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட நாளை முதல்ல கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது, நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல ஒரு சிமியோன் அவங்களும் ஒரு அன்னாள், பானுவேலுடைய குமாரத்தை ஆசேருடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, 84 வயது விதவை தாயார், அவங்க தேவாலயத்தில் காத்திருக்கிறாங்க. சிமியோன் என்கிற ஒரு வயதான தீர்க்கதரிசி தேவாலயத்தில் காத்துங்க. அந்த அம்மாவும் ஒரு தீர்க்கதரிசி, அவரும் ஒரு தீர்க்கதரிசி. இந்த 2 நபர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய அல்லது மேசியாவினுடைய பிறப்புக்காக காத்திருக்கிறார். அப்போ 2 பேர் தேவாலயத்திலே காத்திருக்கிறாங்க, யாரோ வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல காத்திருக்கிறாங்க.
ஆனா இதுக்கு முன்னாடியே இயேசுவினுடைய பிறப்பு அவங்க கர்ப்பத்தில் இருக்கும்போதே சகரியா, யோவான் ஸ்தானகனுடைய தந்தை சகரியா அவர்கள் சொல்லும்போது அவர் அருமையா சொல்றாரு. லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது, அந்தகாரத்திலிருந்தும் மரண இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிக்கும்படியாக உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்துகிறார். அவரும் ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். பிரதான ஆசாரியனுடைய அந்த ஆசாரிய வகுப்பை சேர்ந்த ஒரு அருமையான நபர். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே பிறப்பார் அல்லது பிறக்க போகிறார், இரட்சகர் வரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு தீர்க்க தரிசனங்களுடைய தொடர்ச்சி, தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதல். இது முதல்ல. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏன் இந்த நாளை அல்லது இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஏன் நம்ம அதை கொண்டாடணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதுக்கு நான் இன்னொரு தகவலை சொல்ல விரும்புறேன். இப்ப கிறிஸ்துவானவர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்ற பற்றி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறத பத்தி கூட நீங்க சொன்னாங்க. ஏன்னா நிறைய நம்முடைய கிறிஸ்தவ சமுதாய மக்களே, ஈவன் பாஸ்டர்ஸ் கூட பல விதமான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்து ஒரு வைக்கணும், எதுக்காக ஸ்டார் போடணும், இதெல்லாம் தேவையே இல்லை, அதை நீங்கள் வழிபடுறாங்க அப்படிலாம். அப்படியெல்லாம் நான் நினைக்கிறதே கிடையாது. ஏனென்றால் இப்போ கிறிஸ்மஸ்ன்றது ஏதோ ஒரு நாளில், இப்போ பெத்லஹேமில் 3 பகுதிகளாக கொண்டாடுவாங்களாம். 25ஆம் தேதி வந்து ஆர்த்தடாக்ஸ் ரீஃபார்ம்டு சர்ச்சும் ஆர்சி மக்களும் கொண்டாடுறாங்க. அப்புறம் ஜனவரி 7ஆம் தேதி கிரீக் ஆர்த்தடாக்ஸ் மக்கள், ஜனவரி 19ஆம் தேதி ஆர்மீனியன் மக்கள். இன்னும் கேட்கப்போனால் வந்து இந்த ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகை எப்பொழுது கொண்டாடப்படுகிறதோ அந்த சமயத்துலலாம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இயேசு பிறந்தாருட்டு. எது எப்படியாக இருந்தாலும் இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்றப்ப 4 பேர் கேட்குறாங்க என்னன்ட்டு. அப்போ ஒரு நற்செய்தி நம்ம சொல்கிறோம், ஒரு ஸ்டார் போடுறோம்னா கேட்பாங்க, ஏன் ஸ்டார் தவிர வேறு ஏதாவது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக அந்த ஸ்டார் போடுறோன்றப்ப நம்ம அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ பிறருக்கு உதவி பண்ண வேண்டும் இந்த கிறிஸ்மஸ் காலத்தை நம்ம சொல்கிறப்ப ஒரு ஏதோ கிறிஸ்மஸ் தாத்தா வடிவில் செய்கிறாங்கன்ற நல்ல காரியங்கள் நடக்குது. ஆக கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது பலவிதமான காரியங்கள் அவற்றின் மூலமாக நற்செய்தி நம்ம பரப்புறோன்றதை நம்ம மறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஏதோ வெறும் கொண்டாட்டத்தோடு அல்லது நம்முடைய சிற்றின்பங்களுக்காக அல்லது நம்முடைய மனமகிழ்ச்சிக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமானால் அது நாமும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸை நாம வந்து அங்கீகரிக்கிறதும் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவும் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நாம கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடலாம் அல்லது நாம் அதை எப்படி அதற்குள்ளாக அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை எப்படி வரப்பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நாளை குறிப்பிட்டு வைத்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு ஃபாதர்ஸ் டேங்கிறோம், வருஷம் பூரா நாள் வருது. ஃபாதர் இல்லையா இருக்கிறாரு, மதர் இல்லையா மதர்ஸ் டேங்கிறோம். ஏன் ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் நாம் வந்து ஒரு அம்மாவையோ அப்பாவையோ வாழ்த்துறோம்? பெண்கள் தினம் வரும்போது பெண்களை வாழ்த்துறோம். மற்ற 364 நாட்கள் பெண்கள் வேண்டாமா? அப்படிலாம் கிடையாது. எல்லா நாட்களும் பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்காங்க. ஆனால் ஒரு நாளை குறிப்பிடும் போது, ஒரு நாள் வைக்கப்படும் போது அந்த நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் சொல்லுவதற்கும் எல்லாரும் அது ஒரே விஷயத்துல நம்ம நோக்கத்தை ஒன்று குவிப்பதற்கும் ஒரு வசதியாக இருக்கிறது. இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த நாள் குறிப்பிடப்பட்டு செயல்படும் போது அது எல்லாருக்கும் வந்து இதா இருக்கு. ஆட்கள் குறைவாக இருக்கிற இடத்துல நமக்கு நாள் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும். இப்போ உலகம் முழுவதும் நம்ம பரவி இருக்கிறோம், உலகம் முழுவதும் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஒரு தினத்தில் இயேசுவினுடைய பிறப்பை எல்லாருக்கும் சொல்லணும். அதே நேரத்தில் நாமும் அவருடைய பிறப்பிற்கான அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த தினம் நாள் குறிப்பிடப்பட்டு நாம் அதை அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுது, தேவனுடைய நாமத்துக்காக மகிமைக்காக பயன்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு வேதத்துக்கு முரணான தவறுகளும் இல்லை அப்படிங்கிறது முதல்ல புரிந்து கொள்றோம். அடுத்தது கிறிஸ்மஸ் தாத்தா, இந்த நட்சத்திரம், இந்த கிறிஸ்மஸ் மரம், இதெல்லாம் எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய அடையாளம் என்னவா இருக்கு? இன்றைக்கு அதனுடைய அடையாளம், அதாவது வெறும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல இப்போ வந்து மதுபான கடைகள்ல கூட சில இடத்துல கிறிஸ்துமஸ் தாத்தா நின்றுட்டு இருக்கிறது பார்க்கணும். அதெல்லாம் அர்த்தம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய. சில இடத்துல பாருங்க, கிறிஸ்தவ பெயர்கள்லயே வைன் ஷாப் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது கிறிஸ்தவ பெயர் இருக்குங்கிறதுக்காக அது வந்து சரின்னு ஆயிராது. அது மாதிரி சில விஷயங்கள் தவறான இடத்துல பயன்படுத்தப்படுதுங்கிறதுக்காகவே அது தேவையில்லை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு
ஒரு கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ஆகட்டும், அல்லது ஒரு மரமாகட்டும், ஒரு ஸ்டார் ஆகட்டும், இது அனைத்துமே கிறிஸ்துவினுடைய பிறப்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இல்லைங்க, அன்னைக்கு அதுவாக இருந்தது, இன்றைக்கு பிரச்சனையே கிடையாது. சிலுவை கூட ஒரு மரணத்தினுடைய அடையாளமாக இருந்தது. சிலுவை கூட சாபத்தினுடைய அடையாளமாக இருந்தது. சிலுவை கூட கள்ளர்களையும் திருடர்களையும் அடிக்கக்கூடிய ஒரு மரமாகத்தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு அதில் மரித்தாரோ, இயேசு எப்போ நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்தாரோ, இன்றைக்கு அந்த அடையாளம் என்பது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாள சின்னமாக, ஒரு மீட்பின் சின்னமாக மாறி இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சிலுவை அப்படிங்கிறது யாரும் சாபமான ஒரு சிலுவையாக பார்ப்பதில்லை. ஒரு திருடர்களை அடிக்கக்கூடிய சிலுவை, அது புனித சின்னமாக அது நம்ம புனித சின்னம்னா அது ரொம்ப மரியாதை கொடுத்து அப்படி இல்லை, அடையாளப்படுத்தப்படுகிற விதத்தை நான் சொல்றேன். சிலுவை என்பது நாம ரொம்ப புனிதப்படுத்தல, அது தெய்வீகமானது அப்படிலாம் சொல்லல. ஆனால் அந்த அடையாளமானது இன்றைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பினுடைய மீட்பினுடைய திட்டத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக இருக்கு. மற்றவங்க பாக்குறவங்க கூட அததான் நினைக்கிறாங்க. எஸ், அப்ப அதுதான் இன்னைக்கு நோக்கம் என்னவாக இருக்கிறது, இன்றைக்கு அதனுடைய பொருள் என்னவாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு உதாரணத்துக்கு வேதம் நமக்கு பல இடங்கள்ல சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. ஆனா எப்பவுமே அந்த அடையாளம் மாற்றமாக போய்விட்டது அப்படின்னா அதை ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தவறான அடையாளம். இப்ப நம்ம ஸ்டாரை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை வச்சு ஒரு தெய்வீகமான மரம், அதுக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமா என்ன சொல்ல போறோம், அது தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்ல போறோம். வேதாகமத்துல ஒரு அடையாளம் நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவங்களை கடிக்க வரும்போது ஆண்டவர் சொல்றார், வெண்கல சர்ப்பத்தை உயர்த்த சொல்லுகிறார். அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின போது அங்க இருக்கிற கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த போது அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆனா அதோட முடிஞ்சு வெண்கல சர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளமாக மட்டும்தான் நாங்க சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு அடையாளமா மட்டும் வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா, கடவுள் இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு காலங்கள் மாறும்போது ஒரு 400-500 வருடங்களுக்கு பிறகு ராஜாக்கள் காலங்கள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மக்கள் அதுக்கு பேர் ஒன்ன வச்சு நிகுஸ்தான் பேர் வச்சு அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான செயலாக மாறுது. அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது எசேக்கியா என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா எசேக்கியா அந்த நிகுஸ்தான் என்கிற அந்த வெண்கல இதை உடைத்து தள்ளுகிறார் சர்பத்தை. அப்ப இது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. இப்ப அன்னைக்கு எசேக்கியா செய்தது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப ரெண்டு உடைய நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அதை ஒரு அடையாளமாக மட்டும்தான் கொடுத்தாரே ஒழிய அதை வணக்கத்துக்குரிய ஒரு பொருளாகவோ ஒரு புனித பொருளாகவோ கொடுக்கல. அப்ப அதை அப்படியே நம்ம வைத்து கொண்டிருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு அடையாளமாக மட்டும் அது இருந்துட்டு இருந்திருந்ததுன்னா அதை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்கேயோ ஒரு பொம்மை மாதிரி இருந்துட்டு போயிருந்திருக்கும். ஆனா என்றைக்கு அது தவறான ஒரு புரிதலோடு இருக்கிறதோ அது தவறாக மாறிவிடும். இன்னைக்கு நாம சாண்டா கிளாஸ அப்படி யாரும் தெய்வமா வணங்கல, இல்ல அந்த மரத்தையும் நாம புனிதத்தன்மை கொடுக்கல, ஸ்டாருக்கும் நம்ம புனிதத்தன்மை கொடுக்கல. இதெல்லாம் புனிதர் இயேசுவுக்கு, இயேசுனுடைய பிறப்புக்கு அடையாளமாக இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தை ஒரு கருவியா கூட பயன்படுத்தலாம் ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு. அவ்வளவுதான், அதான் உண்மை. அப்போ சாண்டா கிளாஸோடைய இது என்ன, குழந்தைகளுக்கு நன்மைகளை கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, திடீரென்று அவர்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கறது, இதுதான். அப்ப இதை இன்றைக்கு ஒரு நோக்கமாக இயேசுனுடைய பிறப்பே ஒரு நற்செய்தி அல்லது ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டுதான் வருது. அப்ப இதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இயேசுனுடைய பிறப்பு நீங்க ஏற்கனவே சொன்னது போல 2 தீர்க்கதரிசிகள் இயேசு பிறந்து ஆலயத்துக்கு கொண்டு வரப்படும் போதே அவர்கள் பல நாட்களாக பல ஆண்டுகளாக அந்த இயேசுவினுடைய அந்த நற்செய்திக்காக காத்திருந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை நீங்க சொன்னீங்க. இது மட்டுமே இல்லை, வேதாகமும் பல நற்செய்திகளை பல தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசி இருக்கிறார்கள், இல்லைங்களா? அப்ப அந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் தான் இயேசு. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேதாகமத்துல நிறைய தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. அதுல முத்தாய்ப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. ஏசாயா 7:14 நம்ம வாசிக்கிறோம்,
கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆமா. கன்னியே கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு கேள்விகளை இயேசுவினுடைய பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அற்புதமான அவருடைய இந்த அவதாரத்தினுடைய காரியங்களை குறித்து கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்புவாங்க. உதாரணத்துக்கு ஏசாயா சொல்லும்போது அந்த எபிரேய வார்த்தைக்கு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னிகைங்கிற வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா அல்மா அப்படிங்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. பிறகு எபிரேய பதத்துல பெத்துலா அப்படின்னு ஒரு பதம் இருக்கிறது, அது வெறும் கன்னியை குறிக்கக்கூடியது. ஆனால் அல்மா அப்படிங்கிறது கன்னிகை, கன்னிப்பெண் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. இப்ப கன்னிகையாக இருக்கும் போதே ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்றாருந்தா ஏன் பெத்துலான்னு பயன்படுத்தி இருக்கலாமே, அது ஏன் பயன்படுத்தல, அல்மான் ஏன் பயன்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது உண்டு. ஆனால் வேதாகமும் அந்த தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு அற்புதமாக நிறைவேற்றினது அப்படிங்கிறத நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். இப்ப அல்மா அப்படின்னா வெறும் கன்னிப்பெண், கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது, அதுக்கு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்காது, எந்த ஒரு அதுக்கான எந்த நடைமுறையும் இல்லை. ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை. பைபிள் கன்னிப்பெண் ஒரு கணவனுக்காக நியமிக்கப்பட்டவள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மரியாள் யோசேப்பு என்கிற ஒரு ஆணுக்கு நியமிக்கப்பட்ட மணப்பெண் சொல்லப்போனா, அப்போ அல்மா தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா பெத்துலா அப்படிங்கிறது வெறும் கன்னியை மட்டும் குறிக்கக்கூடியது. இங்க வெறும் கன்னி அல்ல, அவங்க மணப்பெண்ணாக மாறி இருக்கிறாங்க. வெறும் கன்னி பெண்ணுன்னா அது வேற லிஸ்ட், மணப்பெண்ன்றது வேற லிஸ்ட். இப்ப அதுவும் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு கணவனுக்காக நியமிக்கப்பட்டு விட்டாலே அவனுடைய கன்னிகைன்னு தான் சொல்லப்படுவாங்க. பெரும்பகுதி வந்து அவனுடைய அப்படின்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அவனுடைய பெண், அவனுடைய கன்னிகை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். அப்ப இந்த இதுதான் பொருத்தமா இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அல்மாங்கிற வார்த்தை தான், அவர் கன்னிப்பெண் தான், ஆனால் அவள் ஒரு மணப்பெண் அப்படிங்கிறதை வந்து குறிப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமாக அல்மாங்கிற பதத்தை தேவ தீர்க்கதரிசிகள் அங்கே பயன்படுத்தினார்கள். இத வந்து நாம சொல்றோம் இல்லையா, இப்ப 2000 வருஷம் இயேசு பிறந்ததுக்கு பிறகு நாம புரிந்து கொள்ற இது வந்து ரொம்ப ஈஸி. ஆமா, எனக்கு பிறப்பு நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால நாம அல்மாங்கிறது கரெக்டா தானே பயன்படுத்திருக்காரு. கன்னிகை பிளஸ் அவங்க மணப்பெண். அப்ப கன்னிகைன்றத வந்து வெறும் கன்னிகைன்னு குறிச்சிருந்தா எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லாம ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றுல பிறந்திருக்கணும். ஆனா வேதம் அப்படி சொல்லல. அவள் நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு மணப்பெண்ணாக இருக்கிறாங்க. திருமணத்திற்கான எல்லா ஆயத்தங்களுக்கும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. சொல்ல போனா இஸ்ரவேலுடைய இதுல வந்து திருமணம் ஆன மாதிரி தான், நிச்சயம் ஆனாலே திருமணத்துக்கான எல்லாம் முடிந்தது. அதுக்கப்புறம் திருமணம்ங்கிற ஒரு சடங்கு தானே ஒழிய ஒரு தனியான இது கிடையாது. அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திருமணம், நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது. அதை இவங்க அங்கு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண் அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் அல்மாங்கிற பதம் அப்படிங்கிறத நாம தெளிவா பார்க்கிறோம். அப்போ நீங்க சொல்ல போல இப்ப நமக்கு அது புரிஞ்சிருச்சு, பரவாயில்ல, ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. ஆனால் இதை இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே பல யூத அறிஞர்கள் இதை புரிந்து கொண்டிருந்திருக்காரு. அதை நீங்க நம்ம சும்மா சொல்லல. இதை பிற்காலத்துல அவங்க இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே சில மொழிபெயர்ப்புகள்ல வரும்போது, மொழிபெயர்ப்புக்குன்னு வரும்போது அவங்க அது குறிப்பிடும் போது கன்னி பெண்ணா தான் குறிப்பிடுறாங்க. கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவங்க தான் மேசியாவா வரப்போறார் அப்படிங்கிற எண்ணம் யூத மத அறிஞர்களிடத்திலே அவர்கள் அதை அவங்க வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க, நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத யூத வரலாறுகள்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இது இங்க ரொம்ப முக்கியமானது. அப்ப வேத வசனம் எவ்வளவு அற்புதமா பாருங்க. இயேசு பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 750-800 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவ்வளவு அற்புதமாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இங்க ரொம்ப முக்கியமானது இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தை. இம்மானு அப்படின்னா நம்மோடுன்னு அர்த்தம், ஏல்னா கடவுள் நம்மோடு அப்படிங்கிற அர்த்தம். இப்ப இம்மானுவேல் அப்படிங்கிற பெயர் வந்து யாருமே வந்து உலகத்துல இயேசுவுக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல அதுவும் ஒரு கேள்வி இருக்கும். வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து சொல்லப்படுகிறதுனா மரியாளை குறித்து தனிப்பட்ட விதத்துல, கன்னிகை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள், அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவாருங்கிறது அல்ல அவருடைய வார்த்தை. அதைத்தான் இந்த உலகத்துல இயேசு பிறக்கும் போது அதே காபிரியல் வந்து சொல்லும்போது அவர் இந்த உன்னதமானுடைய குமாரனாக இருப்பார்,
அவ வந்து உன்னுடைய வயிற்றிலே வந்து பிறக்க போகிறார் அப்படிங்கிறது தான் தீர்க்கதரிசி, அதாவது காபிரியல் மூலமாக மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அப்ப மரியாள் சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இல்ல, அதுக்கு முன்னாடியே காபிரியல் வந்து மரியாள் இடத்துல சொல்லும் போதே உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னிடத்திலே பிறக்க உள்ளது பரிசுத்தமானது, பரிசுத்தமான ஒரு கருவை நீ பெறப்போகிறாய் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு. அவர் உன்னதமானுடைய குமாரனாக இருப்பார் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்துகிறார். அப்போ தேவன் மரியாளோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை தான் இம்மானுவேல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இம்மானுவேல் அப்படின்னா அதாவது மரியாளுக்கு அவங்களுடைய பர்சனல் அனுபவம் என்ன, கடவுள் என்ன பண்ண போறாரு, என்னோடு இருக்க போகிறார், எனக்குள்ளாக வரப்போகிறார், என்னுடைய கர்ப்பத்திலே வரப்போகிறார், கடவுளுடைய வார்த்தையானவர் எனக்குள்ளாக வரப்போகிறார். அப்ப அதுதான் இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தை. அது மரியாளுடைய தனிப்பட்ட அனுபவத்தினுடைய ஒரு பெயராக இருக்கிறது. இப்ப யாரெல்லாம், இப்ப நான் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னா எனக்கு அவர் இம்மானுவேல். இப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்கன்னா உங்களுக்கு அவர் இம்மானுவேல். இப்ப யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க இருதயத்துல, யாரெல்லாம் கடவுளை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்றோமோ நமக்கெல்லாம் அவர் இம்மானுவேலா தான் இருக்கிறார். அப்பதான் தேவன், அதற்கு அர்த்தமே என்னன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட அனுபவத்தை தான் அங்கே குறிப்பிடுகிறதே ஒழிய இது ஒரு பொதுவான பெயர் அல்ல. அப்ப அவரோட பொதுவான பெயர் என்ன அப்படிங்கிறத அந்த தேவதூதன் சொல்றார், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏன்னா அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்போ உலகம் முழுவதுக்குமான ஒரு பொதுவான பெயர் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டிய ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு. அவர் என்னவாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அவர் கிறிஸ்து. அதான் இப்ப நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றதுக்கு கிறிஸ்துவனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மெஸ்ஸாயா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக. எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? இந்த பூமியிலே மனிதர்களை மீட்கும்படியாக, மனிதர்களுடைய விடுதலைக்காக இந்த பூமிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு உலகத்தினுடைய அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் வருகிற நாட்களிலே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக பூமிக்கு வரப்போகிறார். அப்ப இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் எவ்வளவு அக்யூரஸாக, இயேசு பிறப்பதற்கும் எவ்வளவு துல்லியமாக ஒரு 750 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்படும். இது ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, இன்னும் நிறைய தீர்க்க தரிசனம். இன்னொரு ஒரு டிஸ்பியூட் கூட இருக்குது. அந்த இம்மானுவேல் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறது யாரை குறித்து சொல்லியிருப்பாரு? நிச்சயமா வந்து ஒன்னு ஆகாசாயினா அதுல 2 பாகமா பிரிக்கிறாங்க. அவ 2 பாகமா பிரிச்சுட்டு ஒன்னு வந்து ஆகாசுடைய குமாரனா இருக்கலாம், இல்ல வந்து ஏசாயனுடைய மனைவியாக கூட இருக்கலாம். நிச்சயமா இம்மானுவேல் வரப்போகிற கிறிஸ்துவ கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நீங்க இதை ரொம்ப கவனமா படிக்கணும்னா, வேதாகமத்தை அறியாதவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஆக்சுவலா வேதாகமத்தை குறித்த எந்த ஒரு நாலேஜும் உங்களுக்கு இல்ல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு தீர்க்க தரிசன வசனங்களும் சுய தோற்றமாயிராமல் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. அதாவது நம்ம பார்க்கிற விதமா மட்டுமே பார்க்க முடியாது, அதற்கு இன்னொரு மீனிங்கும் வேதத்துல எப்பவுமே கொடுக்கப்பட்டு வரும். உதாரணத்துக்கு தீரு ராஜாவை பற்றி நீங்க எசேக்கியேலையும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலையும் நீங்க வாசிக்க முடியும். தீரு ராஜாவை பற்றி சொல்ற மாதிரி தான் இருக்கும் அந்த வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம புரிந்து வைத்திருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ உலகம் யாரை குறித்து அது சொல்லப்படுகிறதுன்னு நமக்கு தெளிவா தெரியும். நீ ஏதேனிலே படைக்கப்பட்டாய், உனக்கு வந்து ஏசாயா 14 நம்ம வாசிக்கிறோம், நீ வந்து தள்ளப்பட்டு போனாய், நீ வந்து உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு நீ நினைச்ச. இதெல்லாம் படிக்கும்போது நம்ம யாரை தோணுது? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாத்தான ஞாபகம் வருது. ஆனா பைபிள் அங்க சொல்லியிருக்காரு சாத்தான சொல்றேன்னு சொல்லியிருக்கா? இல்ல, தீரு ராஜாவுக்கு உரைக்கப்படுவதான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நேரடியாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை நேரடியா உடனடி நிறைவேறுதல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இருக்கும். ஆனா அதே நிறைவேறுதல் பின்னாடி வந்து ஒரு வேற ஒரு விஷயத்தை வேதம் சொல்லும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பிற்கு முன்பாக, இல்லாத இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் எலியா தீர்க்கதரிசி பகிரங்கமா வருகைக்கு 2 வருகை பகிரங்கமா வரும்போதும் எலியா தீர்க்கதரிசி வருவார், வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அப்படிங்கிறது பைபிள் தெளிவா சொல்லுது. அதுல முதல்ல 2 வருகைன்னெல்லாம் சொல்லப்படலை. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது எலியா வருவார், எலியாவுடைய ஆவியும் பலமும் உடையவர் வந்து வனாந்தரத்துல கூப்பிடுவதுடைய சத்தத்தை கேட்பீங்க, வழியை ஆயத்தம் பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்த போது எலியா வந்தாரா? நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. இயேசு அதை தெளிவுபடுத்தினார். வரப்போகிற எலியா யாரு? யோவான் ஸ்நானகன்றார். யோவான் ஸ்நானகனுக்கு பிறக்கும் போதே அவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாரு? அந்த வரும்போது ஏஞ்சல் வரும்போது அவரு அதான் சொல்றாரு, அவன் எலியாவுடைய ஆவியும் பலத்தையும் உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றார்.
ஆனா அதே நேரத்துல எலியா மறுபடியும் வருவாரானா வருவார். வேதம் நமக்கு தெளிவுபடுத்துது. கடைசி இயேசு கிறிஸ்துவோட இப்ப நமக்கு புரியுது அது. அப்ப இயேசுடைய 2வது வருகைக்கு முன்பாக 2 தீர்க்கதரிசிகள் உலகத்துக்கு வருவாங்க. அதுல ஒருவர் நிச்சயமாக எலியாவாக இருப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏன்னா கடைசி நாட்கள்ல எலியா பூமிக்கு வருவார் அப்படிங்கிறது. அப்ப இது ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் பாருங்க, நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பார்க்கலாம், திரும்ப 2 வகையில அது வரும். இதே மாதிரி உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை உலகம் பூரா சிதறடிக்கப்பட்டாங்க. எப்ப அடிக்கப்பட்டாங்க? பாபிலோனியர்கள் காலத்துல, மேதிய பெர்சிய பாபிலோனியர்கள் காலத்திலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்ப எரேமியா, எசேக்கியேல் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள், உங்களை நான் பூமியின் சகல இடத்திலிருந்தும் கொண்டு வருவேன், பருந்து எப்படி பறந்து கொண்டு வருதோ அப்படி உங்களை நான் கொண்டு வருவேன் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எப்ப நிறைவேறுச்சுன்னா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த தானியேல் எஸ்ரா நெகேமியா காலத்துக்கு பிறகு எஸ்ரா நெகேமியா காலத்துல வந்தாங்க அப்படிம்பாங்க. ஆனால் 1948வது ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் உருவான போது அங்கே இந்த எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் வாசிக்கப்பட்டது, அந்த அதிகாரம் வாசிக்கப்பட்டது. எதுக்காக? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது அப்படின்னு. அப்போ இன்னையில இருந்து 2450 வருஷத்துக்கு முன்னாடியே இது நிறைவேறிச்சுன்னு சொல்லப்பட்ட காலமும் இருக்கு. இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வார்த்தைகள், 75 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறைவேறுச்சுன்னு இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்திலேயே அந்த எசேக்கியேல் அதிகாரத்தை வாசித்து இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படிங்கிறது உடனடியான பொருளையும் குறிக்கும், பின்னாடி வரப்போகிற அல்லது வேற ஒரு பொருளை வேதம் நமக்கு குறிக்குது அப்படிங்கிறது தெளிவா புரிந்து கொள்ளாத நபர்கள், இதுல நிறைய பேர் புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் இப்படிப்பட்ட இதை சொல்றது தவறான இதை வைக்கிறாங்க. இதுல இன்னொன்னு நம்ம பார்க்கணும் எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட ஏசாயா புத்தக சுருள் கொடுக்கப்படுது. அவரே வாசித்துட்டு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நீங்க உங்களுக்கு காதுல கேட்க நிறைவேற்று சொல்றாரு. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே ஏசாயால உள்ளது எல்லாமே நிறைவேறின வசனங்கள்ல அந்த இம்மானுவேல் என்று பெயரான நிச்சயம் அதுவும் அடங்குனதுதான். அதை கூட நம்ம ஆட்கள் நினைக்காம வேற யாருக்கோ சொல்லப்பட்டது, யாரோ இவங்க எடுக்கிறது இல்ல, இவங்களுக்கு வேற யாரோ சொல்றாங்க, அதை இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்ப இவங்களுக்கு அது சந்தேகமா மாறுது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. வேதாகமத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இல்ல, அவருடைய பிறப்பு, அவர் பிறந்த போது அங்க ஏற்படக்கூடிய சூழல். இப்ப உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கொல்லப்படுவாங்க, அவருக்கு கூட ஒரு தீர்க்க தரிசன வசனமாக சொல்லப்படுகிறது. அவரை அங்க அழுகையும் புலப்பட, உதாரணத்துக்கு எரேமியா 31:15 வாசிக்கிறோம், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமான கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடினா அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை பாத்தீங்கன்னா மத்தேயு அதை திரும்ப பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலால் எழுதுறாரு, மத்தேயு 2ல எழுதுறாரு 17ல அதை நிறைவேறிற்று அப்படிங்கறத குறிப்பிடுறார். மோசே சொல்லியிருந்தது, என்னை ஒரு சகோதர ஆண்டவர் எழும்ப பண்ணுவார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரன் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவருக்கு சொல்லுவார். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதை விளக்கணும்னு விரும்புறேன். உபாகமம் 18, 15, 18 இந்த 2 வசனங்கள்ல இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தீர்க்கதரிசியாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவர் உங்களுக்காக உங்கள் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இப்போ இது இங்க ரொம்ப முக்கியமானது, இயேசு கிறிஸ்துவுக்கு பல்வேறு விதமான ஊழியங்கள் இந்த பூமியில் இருந்தது. ஒவ்வொரு ஊழியத்தை குறித்தும் அங்கே வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்போ அதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தையும் அவர் எப்படி தாசனாக அடிமையின் ரூபம் எடுத்தார்னு வரும் இல்லையா, அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஏசாயா தெளிவுபடுத்துவார். அதே மாதிரி அவர் ஒரு மகா பிரதான ஆசாரியனாக வர வேண்டும், இப்படி வேதத்துல நம்ம பல இடத்துல பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு குமாரனாக, நம்முடைய ஒரு பாலகனாக அவர் பூமிக்கு வர வேண்டும்ங்கிறத ஏசாயா நமக்கு தெளிவுபடுத்துறார். இப்படி வேதாகமத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல மோசே அவரை இஸ்ரவேலுக்கான ஒரு தீர்க்கதரிசியா காண்பிக்கிறார். மற்றவங்க எல்லாம் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உலகத்தினுடைய விடுதலை நாயகர், இப்படி பலதும் சொன்னாலும் மோசே இஸ்ரவேலுக்கான ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறதையும் அங்க குறிப்பிடுகிறார். அப்ப இது எல்லாமே நிறைவேறிச்சா? இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்தாரானா? ஆமா, அவர் இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆனா அதே நேரத்தில் முழு உலகத்துக்குமான ரட்சகர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போஸ்தலர் 3:21 பேதுரு சொல்றாருல, உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும்
உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேற்றிரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஸ். அப்ப இது மட்டும் இல்ல பாருங்க, அதாவது மீகா தீர்க்கதரிசி சொல்றாங்க அழகா 5:2 எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதியாய் பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்றார். அதாவது பெத்லெகேம்ல மேசியா பிறக்க போகிறாரு, அது அனாதியாக இருக்க போகிறது அவருடைய பிறப்பு அப்படிங்கிறத குறித்து எவ்வளவு அற்புதமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிறக்க போகிற ஊர் முதற்கொண்டு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டியது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல் தான் இந்த கிறிஸ்மஸ். கிறிஸ்துமஸ்ங்கிறதே அதுதான் மீனிங். அதாவது என்னன்னா, கடவுள் நமக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு. அதைத்தான் யோவான் 3:16 நமக்கு சொல்லுகிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அது ஒரு மிகப்பெரிய பரிசு. அதுதான் இந்த கிறிஸ்துமஸ். ஏன் இந்த 25 நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இது பிக்ஸ் பண்ணப்பட்டது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். ரோம பேரரசுல பெரும்பான்மை கிறிஸ்தவ மக்கள் உருவான போது அவர்கள் ஏற்கனவே ஒரு பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இந்த நாட்களில். அது டிசம்பர் 6-7 எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க கேலண்டர் வேற கேலண்டர், நம்ம கேலண்டர் வேற கேலண்டர். அதுதான் நம்ம கேலண்டர் ரோம பேரரசனுடைய கேலண்டர், அவங்க கிரிகோரி கேலண்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 விதமான கேலண்டர் பயன்படுத்தப்படுறதுனால அவங்க இந்த டிசம்பர் 25 அவங்களுக்கு ஜனவரி 6-7 வருது. அதான் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா 360 நாட்கள் 365 நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 2 விதமான கேலண்டர் இன்னைக்கு உலகத்துல நடைமுறையில் இருக்கு. அப்ப இங்க ரொம்ப முக்கியமானது, ஏன் அந்த நாட்கள்ல கொண்டாடினாங்கன்னா, ரோம பேரரசுல அது ஒரு வெளிச்சத்தின் பண்டிகையாக, அவங்களுடைய தெய்வத்தினுடைய பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க. இந்த டிசம்பர் 25 காலகட்டங்கள் பெரும்பான்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அல்லது கிறிஸ்தவ சமயத்தை தழுவின மக்கள் வரும்போது குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல அவங்க நம்ம ஏற்கனவே ஒரு பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தோம், அப்ப அந்த நாளை விசேஷிக்க வேண்டும். அப்ப அது தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய நாமத்துக்காக நம்ம விசேஷிக்கணும்னு நினைச்சாங்க. அதற்காகத்தான் என்ன செய்யப்பட்டது, அந்த நாட்கள் கொண்டாடப்பட்டது. ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, ஏன் ரோமர்கள் அந்த நாளை குறிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கும் ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு 2ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 2-3ஆம் நூற்றாண்டுகள்ல அலெக்சாண்டருக்கு பிறகு அந்த யூதேயாவை பாத்தீங்கன்னா பெர்ஷிய இந்த கிரேக்க சாம்ராஜ்யங்கள் பிடிச்சதுக்கு பிறகு சீரியாவை சேர்ந்த அந்தியோக்கஸ் எபிபானஸ் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி என்ன செய்கிறான், அந்த நம்முடைய இஸ்ரவேல் யூத தேசத்தினுடைய அந்த தேவாலயத்தை பிடிக்கிறான். தேவாலயத்தை பிடிச்சு தேவாலயத்துல அவன் ஜூபிட்டர் தேவனுடைய சிலையை வச்சு பன்றிகளை அங்க பலியிடுகிறான், அசுத்தப்படுத்துகிறான். அதாவது எதெல்லாம் தேவனுக்கு விரோதமானதுன்னு சொல்லப்படுகிறதோ, யூத சமுதாயத்துல எதையெல்லாம் அசுத்தம் என்று நினைத்தார்களோ அந்த இதுக்கு எதிராக அந்த தேவாலயத்திலே அந்த விக்கிரகத்தை வைத்து அங்கே பன்றியை பலியிட்டு அதை அசுத்தப்படுத்தினான். 4th ஆன்டியோகஸ் எபிபானஸ் அப்படிங்கிற ஒரு சீரிய படை தளபதி. அப்ப இதை சுத்திகரிப்பதற்காக அங்க ஒரு ஒரு மனிதர் எழும்புகிறார். ஜூடா அப்படிங்கிற ஒரு மனிதர் எழுதுற மக்கபேயர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இதெல்லாம் தள்ளுபடி ஆகாமல நம்ம வருகிற விஷயங்கள். இந்த மக்கபேயர்கள்ல இருக்க ஜூடா அப்படிங்கிற ஒரு மனிதர் எழும்பி என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களோடு போராடி இந்த ஆன்டியோக்கஸை ஜெயிச்சு அந்த தேவாலயத்தை திரும்ப என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்கிறார். திரும்ப சுத்திகரித்து பிரதிஷ்டை செய்கிறார். இந்த பண்டிகை ஒவ்வொரு வருடமும் பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். இந்த நாட்கள் யூதர்களுக்கு அந்த பிரதிஷ்டை பண்டிகை நடக்கிறது. அதுக்கு பேர் ஹனுக்கா மெனோரா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. பொதுவாகவே வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் வாசிப்போம். மெனோரா அப்படின்னா நமக்கு தெரியும், குத்து விளக்கு, 7 குத்து விளக்குகள் அப்படின்னு சொல்லுவோம், 7 அகல்களை கொண்ட குத்து விளக்கு. ஆனா இந்த மெனோராவில் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 தண்டுகள் இருக்கும். 9 இது கொண்ட குத்து விளக்கு. இந்த 9 இது கொண்ட குத்து விளக்கு எதற்காகனா, வெளிச்சம் தரக்கூடிய, அதிகப்படியான வெளிச்சம் அப்படிங்கிறது. அப்போ ஒளி தரக்கூடிய ஒரு பண்டிகை, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பண்டிகை, பிரதிஷ்டையினுடைய பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுது. இங்க நாம வேதாகமத்துல வரும்போது, நான் தான் இந்த தேவாலயம்ங்கிறார், என்னை இடித்து போடுங்கள், நான் 3 நாள்ல இதை கட்டுவேன்ற. அப்போ இதை இடித்து போடுங்க, 3 நாள்ல கட்டுவேன். இப்ப தேவாலயம் அப்படிங்கிறதே இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை இந்த நாட்கள்ல நாம் கொண்டாடுவோம்
ஏற்கனவே யூதர்களுடைய அந்த ஒளியின் பண்டிகையை தான் பிறகு ரோமர்கள் என்ன செய்றாங்க, அவர்களுடைய தேவனுடைய பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். பிறகு என்ன நடக்கிறதுனா, கிறிஸ்தவ சமயம் மக்கள் அதிகமானதுக்கு பிறகு அதே பண்டிகை இன்றைக்கு அது உண்மையாலுமே இந்த உலகத்திற்கு ஒளியாக இயேசுதான் வந்திருக்கிறார். அப்ப ஹனுக்கா அப்படிங்கிற உண்மையான ஹனுக்கா வந்து இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிற அடிப்படையில அந்த நாட்களை குறிப்பிட்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும்படியாக இந்த முழு உலகத்திற்குமான இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நிச்சயமாக இந்த பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை நம்ம அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நேயர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்களுக்கு புது உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வந்தவர். அதை உறுதிப்படுத்துவது போல சிமியோனும் சொன்னார் இல்லையா, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக வந்தவர் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, அவரே தான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். நம்மையும் என்ன சொல்லியிருக்காரு, உலகத்திற்கு வெளிச்சமா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம வீட்டில் ஸ்டார் போடுறோம், சர்ச்சில் போய் மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றி வைக்கிறோம். இது எல்லாமே வந்து வெளிச்சத்தை குறிப்பதற்கான அடையாளங்கள் தான். எனவே இந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் வந்து நம்ம வந்து பிறருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், நாமும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். நமது வெளிச்சமானது ஆண்டவர் நம்ம செய்கிற நற்காரியங்கள் தான் இல்லையா. அந்த நற்காரியங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம நினைக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் தினத்தன்று நம்ம ஒருவருக்கொருவர் நமக்குள்ள வாழ்த்து சொல்வதோ, ஒருவருக்கொருவர் கேக்கு போடுறவற்றை பரிமாறிக்கொள்வதோ, ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களை கொடுப்பதோ ஒரு பெரிய காரியமே அல்ல இல்லையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஏழை எளிய மக்களைத்தான் நினைக்க சொல்லியிருக்கார். எனவே உலகத்திற்கு ஒளியாக வந்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக உலகத்திற்கு ஒளியாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்கின்ற நாமும் பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடிய காரியங்களை செய்து ஏழை எளிய மக்களுடைய துயரத்தை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே துடைப்போமாக. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் சார்பிலும் நமது சால்வேஷன் தொலைக்காட்சியின் சார்பிலும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.